Hi viewers, welcome to Meenu IQ channel. இன்னைக்கு வந்து அல்ஜிப்ரால சாப்டர் 3ல இருக்க எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட், அப்புறம் கோஎஃபிஷியன்ட், நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸசைஸ் 3.1ல் இருக்க ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸ் பார்க்கலாம். The variation in the expression 16x minus 7 is variation அப்படின்னா என்னதுன்னா வேரியபிள் அப்படின்னா என்னதுன்னா A to Z ஆல்ஃபபெட் எல்லாத்தையும் சொல்கிறது வந்து வேரியபிள். இந்த இதில் எது வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனில் வேரியபிள் எக்ஸ், இங்கே எக்ஸுங்கிறது மட்டும்தான் ஆல்ஃபபெட்டில் இருக்குது. The constant term of expression 2y 6 is minus 6 is கான்ஸ்டன்ட்னா என்னதுன்னா நம்பர். இங்கே 2ங்கிறதும் நம்பர் தான், இங்கே 6ங்கிறதும் நம்பர் தான். ஆனால் எப்படி 2 மட்டும் எழுதாமல் 6 மட்டும் போட்டுக்கிறோம்னா கான்ஸ்டன்ட்னா நம்பர்னு சொன்னோமா, அது மைனஸில் இருந்தாலும் சரி ப்ளஸில் இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே வந்து பின்னாடி ஆல்ஃபபெட் வரக்கூடாது. இங்கே இதுக்கு ஆல்ஃபபெட் வந்திருக்குது, இதுக்கு வந்து வரல, அதனால் 6ங்கிறத எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் 25m plus 14n the type of the terms are இங்கேயும் m இருக்குது, இந்த இடத்துல n இருக்குது. இங்கேயும் m இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே வந்து லைக் டேர்ம்ஸாக இருக்கும். இந்த இடத்துல n வந்திருக்கு, அதனால் வந்து இது அன்லைக் டேர்ம்ஸ். டேர்ம்ஸ்னால் வந்து லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ்னால் பின்னாடி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது லைக் டேர்ம்ஸ், பின்னாடி வேறு ஆல்ஃபபெட் இருந்துச்சுன்னா அது அன்லைக் டேர்ம்ஸ். The number of terms in the expression 3ab plus 4c minus 9 is terms. இது ஒரு தனி டேர்ம், இது ஒரு தனி டேர்ம், இது ஒரு தனி டேர்ம். 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து 3. அப்புறம் the numerical coefficient of that term minus x is, முன்னாடி எந்த நம்பரும் இல்லை அப்படின்னா வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ மைனஸ் XY இஸ் ஓகேவா, அதுக்கு வந்து -1 தான் ஆன்சர். இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் நம்பர். நெக்ஸ்ட் வந்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். x plus minus x is 0, அது வந்து ட்ரூ தான். The coefficient of AB is the term 15 ABC is 15, false. 15 ABCயும் அப்புறம் 15ங்கிறதும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட். இது ரெண்டும் வேறு தான். இங்கே ஏபிசி பின்னாடி இருக்குது, இதுக்கு கொடுக்கல, அதனாலே இது வேறையாக மாறிடும். ஆனால் 15 ஒன்று தான். இந்த இடத்துல பின்னாடி நம்பர், இந்த ஏபிசி ஆல்ஃபபெட் கொடுக்கறதுனால இது வேறையாக மாறிடும். 2PQ அண்ட் -7QP ஆர் லைக் டேர்ம்ஸ். இங்கேயும் PQ இருக்குது, இங்கேயும் QP இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் தலைக்கெல்லாம் மாறி இருக்குது, அதனால் இது வந்து லைக் டேர்ம்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அப்புறம் when y equal to -1 the value of expression, yனா வந்து என்னது சொன்னாங்க, -1. yனா வந்து -1. இப்போ வந்து 2 × -1 1, 1 - 1 எவ்வளோ, இந்த இடத்துல 0 தான் வரும், இந்த இடத்துல 3 கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபால்ஸ். ஓகேங்களா. அடுத்தது ஃபைண்ட் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ். -3x y x 12k -1y 12 121 bc -x 9 PQ 2AB. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் நம்பர் மட்டும் அண்டர்லைன் பண்ண சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் ஃபோர்த் வந்து ரைட் த வேரியபிள் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்ப்ரெஷன். இதுக்கு வேரியபிள் எத்தனை இருக்குது, டேர்ம் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. வேரியபிள்னால் என்னது, A to Z ஆல்ஃபபெட் மட்டும் தனியாக எழுதணும், x, y அந்த மாதிரி எழுதி வேரியபிள் மேலே.
வேரியபிள்னு மேலே போட்டு கீழே பாக்ஸாக போட்டு எக்ஸ் கமா ஒய். அப்புறம் கான்ஸ்டன்ட்னா என்னது, நம்பர் 18. அப்புறம் டேர்ம்ஸ்னால் என்னது, டேர்ம்ஸ்னால் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், 3 டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதுறோம். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். அப்புறமேட்டுக்கு ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ் அமாங் த ஃபாலோவிங். இதில் எத்தனை லைக் டேர்ம்ஸ் இருக்குது ஒவ்வொரு இதுக்கும். 7x 5y minus 8x 12y 6z z minus 12x minus 9y 11z. இப்போ வந்து எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு 7 இருக்குது, 7 கமா -8 எக்ஸில் தான் இருக்குது, -8 கமா வேறு எங்கே எக்ஸில் இருக்குது, -12. அப்புறம் y ஈக்குவல் டு ஒயில் என்னென்ன இருக்குது, 5 இருக்குது, 12 இருக்குது, -9 இருக்குது போட்டுக்கிட்டாங்களா. அதே மாதிரி இசட்டில் என்ன இருக்குது, 6 இருக்குது. முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தமா, அப்போ 1 இருக்குது. அப்புறம் 11 இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 3 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்னால் வந்து 2, இதெல்லாம் எங்கே இருக்குது, அப்போ ஒய்னா வந்து 3. இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்னால் வந்து 2ங்கிறாங்க, ஒய்னா வந்து 3ங்கிறாங்க. இந்த இடத்துல எக்ஸ்னால் வந்து 2, இந்த இடத்துல ஒய்னா வந்து 3. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுறாங்க. இப்போ வந்து 2 × 2 4 ஆயிடுச்சு, 3 × 3 9 ஆயிடுச்சு. அப்போ 9 - 4 எவ்வளோ, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி எக்ஸ்னால் வந்து 2. இப்போ ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, இதுக்கு வந்து 5 ஆன்சரு. அதே மாதிரி இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே அதே ஸ்டெப் யூஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.